ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டட் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான எலும்பு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம கடையில் பொடி வாங்கி இந்த குழம்பு பண்ணலாங்க. வீட்டில் அரைச்சி வச்ச பொடியிலே இந்த குழம்பு பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்குங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கான் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க அந்த சிம்பிளான குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ எலும்பு எடுத்து வச்சுருக்கேங்க. அதனால் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கரில் வேக போட்டுடலாங்க. எலும்பு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், எலும்பு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாங்க. ஒரு 7லேருந்து 8 விசில் வர அளவுக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் எலும்பு நல்லா வேகுங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையானதை தாளிச்சிடலாங்க. இப்போ நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் காஞ்சதும் 2 ஸ்பூன் அளவு மல்லி போட்டுக்கோங்க. தனியா 2 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு பட்டை ஒரு 2 அல்லது 3 பட்டை போட்டுக்கோங்க. இது அன்னாச்சி பூங்க. ஒரு 2 அன்னாச்சி பூ போட்டுக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 கிராம் போட்டுக்கோங்க. இப்போ பட்டை இலை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நமக்கு நல்லா வதக்கும் போதே நல்லா கமகமன்னு வாடை வருங்க. சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா. இப்போ லேசாக வதங்கிக்கிட்டு இருக்கு. அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ நான் இஞ்சி வெள்ளைப்பூடு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேங்க. ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயங்க. இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டுங்க. அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. குழம்புக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் இருக்குங்க குழம்பு. இப்போ ஒரு 3 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தக்காளி வேகட்டுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி இருக்குது பாருங்கள். இப்போ நான் ஒரு தேங்காய் சில்லு அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு வைக்க ரெடி பண்ணிடலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் அன்றைக்கி. நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா கமகமன்னு இருக்குங்க. எண்ணெய் நல்லா காயட்டுங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா வெடிக்கணும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு கடுகு உளுந்து. இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கோங்க.
சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ நான் 4லேருந்து ஒரு 5 பூண்டு தொலி உரிக்காமல் தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த வெங்காயம் லேசாக வதங்கினதும் நம்ம இந்த வெள்ளைப்பொடி இதில் போட்டுடணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். இது எண்ணெயிலே லைட்டாக வதங்கணும். இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா குழம்பே நல்லா கமகமன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற எலும்பு அதில் போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எலும்பு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய்ச்சல், வெங்காயம், தக்காளி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ சேர்த்துக்கோங்க தண்ணி. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம இதில் மசால் பொடி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நான் வீட்டில் ரெடி பண்ண மசால் பொடிங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச மசால் பொடி இல்லாட்டினா நீங்கள் கடையில் வாங்குகிற பொடி இதில் போட்டுக்கலாம். சக்தி பொடி, ஆச்சி பொடி, சிக் மார்க் இந்த மாதிரி எந்த பொடியாலும் அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்லா கொதித்து வரட்டுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பாருங்கள், கம கமன்னு எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. தோசை, இட்லி, சப்பாத்தி, சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.